அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா எங்க ஊர்ல உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல ஒரு 18 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம்னா சூப்பரான ஒரு டேம் இருக்குங்க. எங்க ஊர்ல 2 டேம் இருக்கு, திருமுத்திமலை டேம், அமராவதி டேம் இருக்கு. அதுல இன்னைக்கு நாங்க அமராவதி டேம் தான் வந்திருக்கோம். இப்போ இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு பவானிசாகர் டேம், அப்புறம் கொடிவேரி டேம் எல்லாம் போயிருந்தோம். எங்க ஊர்ல இருக்கிற டேமுக்கு நாங்க வர முடியாம போச்சு. ஆனா இன்னைக்கு வந்து டைம் கிடைச்சதுனால இன்னைக்கு அமராவதி டேம் வந்திருக்கோம். பாருங்க, போன வாரம் தண்ணி நிறைய திறந்து விட்டு இருந்தாங்க, இப்ப அளவா திறந்திருக்காங்க. 9 சட்டிலும் தண்ணி வந்துட்டு இருக்குது. அப்படியே இங்க வாங்க, அப்படியே எடுமா, ஜூம் பண்ணுவா. எவ்வளவு சூப்பரா தண்ணி வந்து இப்ப டேம்ல இருந்து வர்ற தண்ணி தான் இந்த பக்கம் ஆறா போயிட்டு இருக்குதுங்க. பாருங்க எவ்வளவு லென்த்தியான ஆறு, நல்லா அகலமா இருக்கு, தண்ணி நிறைய போயிட்டு இருக்குங்க. இப்ப தண்ணி அளவா திறந்து விட்டு இவ்வளவு போகுது. ஃபுல் சட்டம் திறந்து விட்டோம்னா இனி சூப்பரா தண்ணி போயிட்டு இருக்குங்க. வாங்க நம்ம டேமை சுத்தி பார்த்தலாம். இந்த தண்ணி எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா டேம்ல தான் வருதுங்க. இது நேரா வந்து வாய்க்காலா போகுது. அப்படியே பாருங்க, இங்க இருந்து திரும்ப பாருங்க எவ்வளவு ஒரு வாய்க்கால் பாருங்க. இது அப்படியே வாய்க்கால் வழியே விடுது. அப்படியே பார்த்தது வந்து ஆறு மாதிரி போகுதுங்க. அது வந்து அமராவதி ஆறு. இது வந்து அமராவதி டேம்ல இருந்து போற வாய்க்கால். இது எவ்வளவு தண்ணி நிறைய போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம மேல போய் நம்ம டேம் எப்படி இருக்கு பார்த்தலாமா? சரிவா. இப்ப சூப்பரா ஆறு பார்த்தாச்சுங்க. அடுத்தது வந்து வாய்க்காலும் பார்த்தாச்சு. பக்கத்துல பாத்தீங்கன்னா இது எங்கமா வாங்கிட்டு வந்தது? படக்கூடாது, டக்குன்னு வாங்கிடுவே. இருந்தாலும் கொஞ்சம் கிளைமேட் சூப்பரா இருக்குது. இருந்தாலுமே இந்த பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டு எனர்ஜி லெவல் ஏத்திட்டு அப்புறம் மேல போலாம். பாக்க பயமா இருக்கு. ஆழ எவ்வளவு தெரியல. ஆழ எவ்வளவு இருக்கு இல்ல, ஒரு 5 அடி 6 அடி 7 அடி வரைக்கும் ஆழம் இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா வாய்க்கால் நம்ம குளிச்சிருக்கோம்ல அந்த காலத்துல. சரி, இன்னைக்கு வந்து நம்ம மேல போயிடலாம். மேல போலாம். அந்த வழி இருக்கு. நம்ம மேல போய் டேம்ல தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோம். சரியா? இதே கோயில் தெரியுதுங்க. ஆமா, இது விநாயகர் கோயில் நினைக்கிறேன். விநாயகர் கோயிலா அம்மா கோயில சக்தி கோயில்னு தெரியல. போய் பாப்போம். ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு மறந்துருச்சு. லாங்க இருந்து பார்த்ததுக்கும் பக்கத்துல வந்து சட்டர் ஓப்பன் ஆயிருக்கிற தண்ணி எவ்வளவு அழகா வருது பாருங்க. சூப்பரா இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த இடம். அப்படி அம்மன் அம்மன் இது அம்மன் கோயில். அதே அம்மன் கோயில் தான்ப்பா. அம்மன் கோயில். அம்மன் கோயில ஒரு சூப்பரான தரிசனம் பிடிச்சிருங்க. அப்படியே இங்க பாருங்க. ஆஹா, அழகுடா, பார்க்க அழகா இருக்குங்க. இந்த வேல் கடையில இந்த வியூ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த அப்படியே அட்டகாசமா இருக்கு. இப்ப வாய்க்கால் கிட்ட ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அங்க நல்லா தரிசனம் பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டேமுக்கு மேல போய் பார்க்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். படி பாருங்க எவ்வளவு ஸ்டெப் இருக்குது, எத்தனையும் எனக்கு தெரியாது. வந்து பவானி சாகர் விட இந்த படி கம்மிதான். கம்மியா? பவானி சாகர் அந்த இதுல லென்த் கம்மி. அது ஆமாங்க, அது ரொம்ப ஜாஸ்தி. மேல போய் டேம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாதி படி இருக்குதுங்க, பாதிதான் மேல ஏறிக்கிறோம். ரொம்ப நாளாச்சு படி ஏறி, அதனால இப்படி இருக்கு. இங்க இருந்து பாக்கும்போது டேமோட வியூ எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு 20 ஸ்டெப் தான். ஓடியா ஒரு வழியா மேல வந்தாச்சுங்க. ஆஹா, அட்டகாசம், சூப்பரா இருக்கு. தண்ணி ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு திங்கக்கிழமை, நேத்து வந்து ஆடி 18. இன்னைக்கு சரியான கூட்டம் வந்திருக்குங்க. நேத்து எல்லாம் வந்திருக்கலாம். இல்ல, நேத்து கூட்டமா தான் இருந்துச்சா? கூட்டமா இருந்துச்சா? நாங்க சாமி கும்பிடுறதுனால நேத்து இன்னைக்கு வர முடியல. ஆனா இன்னைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சைடு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த மலையெல்லாம் அவ்வளவு அழகா இருக்குங்க. எங்க ஊர்ல இருந்துட்டு நாங்க இதை ரொம்ப நாளாச்சு இது பார்த்து எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளவு அழகா இருக்கு. இந்த கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கு அந்த மலை, அந்த 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 மரங்கள்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த பறம் வயலாட்ட தெரியுதுங்க. ஆமா, அது அப்படியே முடிச்சு அந்த அது என்ன பறவைன்னு தெரியலமா. அந்த பேர்டு தண்ணிக்குள்ள நினைக்கிறது, மீன் பிடிக்குது நினைக்கிறேன். நீந்தி போகுது. நமக்கு போனாலும் இந்த டி-ஷர்ட்டவே போட்டு வந்துடுறீங்க. அதுவா, இது ஒரு என்ன சொல்றது, இது வந்து தண்ணியில நினைச்சதுன்னா சீக்கிரமா ட்ரை ஆயிருது. அன்னைக்கு பவானி சாகர்ல நினைஞ்சனல்ல, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hourல பாத்தீங்கன்னா சீக்கிரமா காஞ்சிருச்சு. கொடிவேரி டேமுக்கு ட்ரெஸ் போட்டு வந்தனா ஓகே. இது ஒரு ராசியான ட்ரெஸ், டேமுக்கான ட்ரெஸ் நினைக்கிறது. ஆனா சீக்கிரமா காஞ்சிருது. கொஞ்சம் ரொம்ப குளுகுளுன்னு இருக்கனால இந்த இன்னைக்கு போட்டு வந்திருக்கேன். பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அதுல வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே கார்ல வர்றாங்க, கார்ல வண்டியில அப்படியே மேல ஏறிக்கலாம் மாதிரி தெரியுது. சரி, ஓகே. மேல எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது கீழே போய் இப்ப பாத்தீங்கன்னா புதுசா இங்க எல்லாமே மீன் கடை நிறைய ஆயிடுச்சுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருக்கும். இப்போ நிறைய கடைகள் நீட்டாக வச்சுருக்காங்க. அதனால் இங்கே என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன்.
ஓகே, இங்க ஒரு நல்ல மீன் கடை இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு மீன் வளர்ச்சி கழகம் மீன் வறுவல் விற்பனை நிலையம். ஓகே, இங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க. ஓகே, ஜிலேபி பாறை இதுங்க, அதான் பாறையா? ஓகே ஓகே, அது என்ன மீனோட கட்லெட்டா? ஓகே ஓகே, ஒரு ஜிலேபி ஒன்று போடுங்க. என்ன வேணுமா? போதும் ஒண்ணு. இல்ல இல்ல, ஒரு பாறையும் ஒரு ஜிலேபி. ஒரு கட்லெட்டும் போட்டுருங்க. இது பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு. அல்ல முதல்ல இவ்வளவு கடை இல்லாத மாதிரி இருந்தது. பரவாயில்லையே, ரொம்ப வருஷங்கள் நமக்கு வித்தியாசமா இருக்கு. இப்ப நம்ம வந்து மீன் ஆர்டர் பண்ணி வச்சுங்க, மீன் வரட்டும். மீன் எப்படி இருக்குன்னு அப்ப சொல்லலாம், சரிங்களா? ரைட், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஜிலேபி மீன், அடுத்தது கட்லா, அப்புறம் அது வந்து ஃபிஷ் கட்லெட்டுங்களா? ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா ஃபிஷ் கட்லெட். இது வந்து டேம் பாறை, டேம் பாறை. இது வந்து ஜிலேபி மீனுங்க. நம்ம பவானி சாகரில் சாப்பிட்டோம், சரியில்லை அன்னைக்கு. இன்னைக்கு இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது முள்ளு ஜாஸ்தியா இருக்குது, நான் சாப்பிட்றேன். முள்ளு இது முள்ளு கம்மியாக தான் இருக்குது, அதை நீ சாப்பிடு. கட்லெட் வந்து கேமராமேன் கொடுத்துடலாம். இந்தாங்க கேமராமேன், கட்லெட் சாப்பிடுங்க. வச்சிட்றேன், எடுத்து சாப்பிடுங்க. இதை பார்த்துருவோம். இந்த வெங்காயம் எல்லாம் இது வைங்க, எனக்கு இடைஞ்சலா இருக்கு. அப்படியே லெமன் குடிஞ்சிடலாமா? அது வந்து கொஞ்சம் ஸ்வீட் கட்லெட்டுக்கு. ஆமா, கட்லெட்டுக்கு அப்படியே கொஞ்சம் லெமன் புளிஞ்சிக்கலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓ, கூட கூட மீனுங்க. வெங்காயம் வச்சுக்கோங்க. பவானி சாகருக்கு பரவாயில்லையா? நம்ம ஊர் பரவாயில்ல. அங்க ஒரு மீன் டேஸ்டே இல்லாம ரொம்ப சப்புன்னு இருந்தது. சப்புன்னு இருந்தது, ஒரு மசாலா பிடிக்கல. கொடிவேரி அணில கூட கொஞ்சம் டேஸ்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. அது எங்க ஊருங்க? உங்க ஊரா? இது எங்க ஊர். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இந்த ஜிலேபி மீன்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த வால் நல்ல கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிடும்போது நல்ல கிரிச் அப்படிங்க பாருங்க. ஆஹா, இது தனி டேஸ்ட், சூப்பரா இருக்கும். அதான் பாறை மீனா? ஒரு கட்லெட்டு, ஒரு இது இப்போ ஃபிஷ் முடிஞ்சதுங்க. அடுத்தது 2 கட்லெட் சொல்லியிருக்கேன். கட்லெட் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா 2 கட்லெட் ஆர்டர் பண்ணியிருப்பான், வரட்டும். அதையும் சாப்பிட்டு நம்ம கிளம்பிக்கலாம். ஈஸி. அடடா. போடு. நல்லா தான் மறுபடியும் வாங்கிட்டோம். நீ சாப்பிட்டு பார்த்து நல்லா சுட சுட கட்லெட்டுங்க, ஃபிஷ் கட்லெட்டு. இங்கே வந்து மீன் சாப்பிடலான்னு பிளான் பண்ணதெல்லாம் சரிதாங்க, பட் கட்லெட் நான் எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இது இங்கே நம்ம வந்து 2-3 வருஷம் ஆச்சா இந்த கடைக்கு தான் வந்துருக்காரு. கட்லெட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்றேன். ஃபிஷ் கட்லெட்டு செம்மையாக இருக்குது. எதிர்பார்க்காம கட்லெட். ஆமாம், எதிர்பார்க்காத கட்லெட்டு. உள்ளுக்கு மசாலா இருக்கு மட்டும். என்னம்மா, கட்லெட் சாப்பிட்டாச்சு, ஓகேவா? போதுமா? போதுன்னு இன்னும் வேணும், சாப்பிட்டே இருக்கல. போதுங்க, இன்னைக்கு போதும், சாப்பிட்டே இருக்கலாம். ஆயில் ஃபுட் அதிகமாக சாப்பிடக்கூடாது. எங்க ஊர்ல இருக்கிற அமராவதி டேமை எங்களால முடிஞ்ச அளவுக்கு சுத்தி காமிச்சாச்சுங்க. சூப்பரா உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கோம். டேம் மேல போய் காமிச்சிருக்கு, தண்ணி அளவா வந்துட்டு இருக்கு. என்ன நாங்க போன வீக்கே வந்திருந்தா தண்ணி ஃபுல்லா எடுத்து காமிச்சிருக்கலாம். இந்த பக்கம் பாருங்க 6 மாதம் காமிச்சிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புதுசு ஒரு ஃபிஷ் சென்டர் வந்துருது, அங்கேயும் நாங்கள் மீன் சாப்பிட்டோம். எங்களுக்கு எதிர்பார்க்காம வந்து என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா கட்லெட், ஃபிஷ் கட்லெட் கிடைச்சது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா டேமை சுற்றி பார்த்துட்டு அந்த ஃபிஷ் சென்டரில் போய் மீன் சாப்பிட்டு நீங்கள் முதல்ல பண்ண பார்த்துட்டு பார்க்கெல்லாம் பார்த்துட்டு போகலாம். எங்களுக்கு டைம் ஆச்சுங்கனால இன்றைக்கி முதல்ல பண்ண போகல. நெக்ஸ்ட் டைம் வீடியோ இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் தொடர்ந்து வந்து ஹோட்டல் ரிவ்யூஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியே போய் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.